தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வரலாறு திரும்பும், வாழ்க்கை ஒரு சக்கரம், அப்படிதான் அரசியலும் ஒரு சக்கரம். மேலே இருக்கிறவங்க கீழே வருவாங்க, கீழே இருக்கிறவங்க மேலே வருவாங்க. அது எத்தனை அரசியல் தலைவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. அதுதான் இன்றைக்கி ஆந்திராவில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அரசியல் சதுரங்க ஆட்டமும் அதே போல தான். ஜெகன்மோகன் ரெட்டி எங்கே இருந்தார், சந்திரபாபு நாயுடு எங்கே இருந்தார், இன்றைய கால சூழல் என்ன, அதை தொடர்ந்து நேற்று ஆந்திராவில் நடந்த வன்முறை கலவரங்கள், பழிவாங்கும் நடவடிக்கைகள், அதை பற்றி தான் இன்று திரட்டப்பட்ட தகவல்கள், தெளிவான விளக்கங்கள், ஏன், எதற்கு, எங்கே, எப்படி, இன்றைய சமர்க்களத்தின் காணொளியில். இந்த விஷயத்தில் ஆந்திராவில் நேற்று என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே பதவியேற்புக்கான வேறுபாடுகள் எல்லாம் டெல்லியில் நடந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாருடைய ஆதரவு இல்லாமல் இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆட்சி அமைச்சிருக்க முடியாதுங்கிறது எல்லாம் தெரியும். அந்த பலம் ஒரு பக்கம். அங்கே பதவியேற்பிற்கான ஏற்பாடுகளாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் பதவியேற்புக்கு சற்று முன்னதாக மிகப்பெரிய கலவரங்கள் ஆந்திராவில் நடந்திருக்கு. வேறு ஒன்றுமே இல்லை, சந்திரபாபு நாயுடுடைய பழி வாங்கும் செயலாக தான் அது பார்க்கப்படுது. சந்திரபாபு நாயுடுடைய சொல்லை தாண்டி அவர்களுடைய தொண்டர்கள் நடந்துக்குவாங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி செய்த வேலைகளை அப்படியே இன்று சந்திரபாபு நாயுடு செய்கிறார். இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு செய்வதை ஜெகன்மோகன் ரெட்டி நாளை செய்வார். இவ்வளோதான் விஷயம். அவங்க செஞ்சாங்கிறதுக்கு இன்னைக்கு ஒய்எஸ்ஆர் அவருடைய சிலைகள் எல்லாம் இன்றைக்கு அடித்து நொறுக்கப்படுது. ராஜசேகர் ரெட்டியினுடைய சிலைகள் நொறுக்கப்படுவது எதை காட்டுதுன்னா, இதற்கு முன்னால் 5 ஆண்டுகளாக ஜெகன்மோகன் எந்த விஷயத்தை அவர் செய்தாரோ, சுருக்கமாக சொல்லணும்னா எதை விதைத்தாரோ அதை அறுவடை செய்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சும்மா இல்லை, சந்திரபாபு நாயுடைய கூட்டங்களில் கல்வீசப்பட்டிருக்குது. அவங்களுடைய பொதுக்கூட்டங்கள் தடங்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள். இப்போ ஜெகன்மோகன் ரெட்டிக்கே மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா, எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கோம், நிறைய இலவசங்களை அள்ளி கொடுத்துருக்குறோம். குறிப்பாக மகளிருக்கு என்னென்னவோ திட்டங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி நமக்கு எப்படி தோல்வி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தில் இருக்கிறாரு. அதுதான் எப்பயுமே அரசியலில் ஒரே ஒரு நிலைப்பாடு இருக்காது. எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் சாஞ்சு போயிருக்கு, சரிஞ்சு போயிருக்கு, சாம்பலாக இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். ஆட்சியில் இருக்கிற யாருமே அதை நன்றாக புரிந்து கொள்ளணும். இன்றைக்கி ஜெகன்மோகன் ரெட்டி சொல்லாத திட்டங்களா? தன்னார்வலர் திட்டம்னு ஒன்று வச்சுருந்தார். அப்புறம் ஆதார், முதியோர் பென்ஷன்லாம் நேரடியாக வீட்டுக்கே கொடுக்கக்கூடிய திட்டங்களையெல்லாம் கொண்டு வந்திருந்தார். ஒய்எஸ்ஆர் மையங்களையெல்லாம் ஆரம்பிச்சிருந்தார். இதையெல்லாம் தாண்டி கடந்த 5 ஆண்டுகளாக ஜெகனண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு பெருமைக்குரிய ஆளாக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி இன்னைக்கு எந்த அளவுக்கு கீழே போயிட்டாருன்னு பாருங்க. இன்றைக்கு அவருடைய ஆதரவாளர்களுடைய வீடுகள் தாக்கப்படுகிறது, ஆதரவாளர்கள் தாக்கப்படுறாங்க. இப்படி எங்கும் பார்த்தா வன்முறைகள், பழிவாங்கும் செயல்கள் முழுவதுமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தெலுங்கு தேசம் கட்சி மேலே இவங்க கல்லெறிஞ்சது போக இப்போ இவங்க அவங்க மேலே கல்லெறிகிறதும், இது தேர்தல் நடந்து கொண்டு இருக்கும் போதே இதனுடைய விளைவுகள் ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா, ஏப்ரல் 13ஆம் தேதி விஜயவாடாவில் பரப்புரையில் இருந்த ஒரு பேருந்து ரத யாத்திரையில் இருந்த அவர் மேலே கல்வீச்சு எறிவுப்பட்டுச்சு. இடது கண் கூட ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பாதிப்பாக ஏற்பட்டுச்சு. இது முடிவுக்கு அப்புறம் இல்லை, முடிவு இப்படி தான் வரப்போகுதுங்கிற கணிப்புக்கு பிறகே இது எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு சட்டமன்றத்திலையும் பாருங்கள், 175 உறுப்பினர்களில் தெலுங்கு தேசம் மட்டுமே 135 எடுத்துட்டாங்க. அது போக 21 அவங்களுடைய கூட்டணி, பிஜேபிங்கிட்ட 8, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு, அதாவது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வெறும் 11 சீட்டு தான் சட்டமன்றத்துக்கு கிடச்சிருக்குன்னா, இவங்க 5 ஆண்டுகளாக எப்படி இருந்தாங்க, என்ன செஞ்சாங்க, இவங்களுடைய திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு என்னாச்சு? இப்போ சந்திரபாபு நாயுடு சிறைப்படுத்தி நீங்கள் காவல் நிலையத்தில் அமர வச்சது, சிறைச்சாலை கொண்டு போனதெல்லாம் அவர் மீது பரிதாபத்தை தான் ஏற்படுத்தியிருக்க தவிர அது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பேக் ஃபயர் தான். அதனால எந்த பலனும் கிடையாது. அவர் என்ன நினைச்சாரு, சந்திரபாபு நாயுடு ஒரு ஊழல்வாதியாக காட்டணும், சட்டத்துக்கு புறம்பா அவர் நடந்துகிட்டாரு, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாரு அப்படின்னு காட்டணும் என்பதற்காக மக்களிடத்தில் அதை கொண்டு போய் செலுத்தணுங்கிறதுக்காக செஞ்சாரு. ஆனால் அது பின்விளைவுகள் வேறு விதமாக அது ஜெகன்மோகன் ரெட்டிக்கே திருமண மாதிரி ஆயிடுச்சு. அவர் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு பரிதாபம், இரக்கம் வந்துட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதனுடைய விளைவு இன்னைக்கு பாருங்க, சட்டமன்றத்தில் மட்டும் இல்லை, பாராளுமன்றத்திலையும் 25 சீட்டில் 16 இடங்களை தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடுனுடைய கட்சி பெற்றுட்டாங்க. இதையெல்லாம் காட்டிலும் இன்னைக்கு பெரிய விஷயம் என்னன்னா, இந்திய ஒன்றிய அரசியலையே நிர்ணயிக்கக்கூடிய, இந்திய ஒன்றிய அரசியலையே அமைக்கக்கூடிய, யார் ஆட்சியிலே அமரலாம் என்று
நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு வந்து உட்காந்துட்டார். இனி ஜெகன்மோகன் ரெட்டி என்ன செய்ய போறாருந்தால கண்டிப்பாக வந்து விளைவுகள், பழிவாங்கும் நடவடிக்கைகள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஜெகன்மோகன் ரெட்டி மீண்டும் வந்து அவர் சிறைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி தான் 2012ஆம் ஆண்டும் ஜெகன்மோகன் ரெட்டி போனார். அதனுடைய பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் சந்திரபாபு நாயுடு உள்ள போனார். இப்போ அதனுடைய பழிவாங்கும் நடவடிக்கையாக மீண்டும் ஜெகன்மோகன், இப்படி மாறி மாறி அரசியல் கட்சி தலைவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடன் அந்த பழிவாங்கும் செயல். ஆனால் மக்கள் எவ்வளவு சரியாக இருந்து கூர்மையாக இருந்து இதை சரியாக கண்காணித்து வாக்கு செலுத்தியிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, இங்கே தெலுங்கு தேசமோ ஆந்திராவோ ஜெகன்மோகன் ரெட்டிக்கோ யார் செய்தது தவறு, யார் செய்தது சரி என்று பேசுவதற்காக இந்த காணொளி பதிவு அல்ல. இது முழுமையாக இந்த காணொளி பதிவு எதற்காகனா, ஸ்டாலின் அவர்கள் இதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விளக்கங்கள் பூரா சொன்னது. இன்னைக்கு நீங்கள் திமுக அரசு இன்னைக்கு வந்து பெரிய வெற்றியினுடைய மதப்புல ஏதோ நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னா உங்களை வந்து அந்த நாற்காலியை விட்டு எழுப்பவே முடியாது, ஏதோ நிரந்தர மன்னர்கள் போல நீங்கள் நினச்சிக்கிட்டு இன்னைக்கு நீங்களும் ஜெகன்மோகன் செய்த அதே செயலை தான் இன்னைக்கு நீ செய்கிறீங்க. இன்னைக்கு நீங்கள் மகளிருக்கு வந்து பேருந்தில் வந்து இலவசமாக கொடுத்துட்டீங்க, அப்புறம் மங்கையர் திட்டம்ங்கிறீங்க, மண்ணாங்கட்டி திட்டம்ங்கிறீங்க, ஏதோ திட்டங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதை விட பல திட்டங்களை ஜெகன்மோகன் ரெட்டி போட்டவர் தான். ஆனால் ஆட்சி அதிகாரத்தை எதிர் நின்று நிற்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மீது, அரசியல் தலைவர்கள் மீது நீங்கள் காழ்ப்புணர்ச்சியோடு நடந்து கொண்டீர்களானால், அவர்களை தாக்குவீர்களே ஆனால் இதேதான் உங்களுக்கும் நடக்கும் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. குறிப்பாக சொல்லணும்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய மேடைகள் எத்தனை இடத்துல நொறுக்கப்பட்டுச்சு. அக்கா காளியம்மாள் பேசி கொண்டிருக்கும் போது மது பாட்டிலை கொண்டு மேடையில் எரிந்தார்கள். தம்பி ஹிம்லர் பேசிக்கிட்டு இருந்த மேடையிலே ஏறி ஒளிபெருக்கியெல்லாம் உடைச்சு நொறுக்கி அந்த பேச்சாளர் மேடையெல்லாம் தள்ளி விட்டு தம்பி ஹிம்லரை வந்து தாக்கக்கூடிய செயல்கள்லாம் கூட அங்கே நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அதை தாண்டி எத்தனையோ வன்முறை செயல்கள் ஆங்காங்கே எல்லா இடத்துலையும் அண்ணன் சீமான் அண்ணன் பேசிக்கிட்டு இருந்த கூட்டத்திலே கூட சலசலப்புகளை ஏற்படுத்தி அடிதடிகளை உருவாக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் கூட நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கும் வந்து ஊடகங்களுடைய குரல் வழியை நெருக்கிற வகையில் தம்பி சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டும், இல்லை என்றால் சவுக்கு சங்கராக இருக்கட்டும், இவர்கள் மீதெல்லாம் குண்டாஸ் போட்டு அதிகாரத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணரணும். ஆந்திர அரசியலில் நடந்த இந்த விஷயத்தை நீங்கள் ஒரு பாடமாக எடுத்துக்கணும். எது நடந்தாலும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இல்லாத புகழ் வெளிச்சமா உங்களுக்கு இருந்துச்சு. ஜெகனண்ணா என்று தான் புகழ்ந்தார்கள். இன்று அதே போல உங்களை தளபதியார் என்றும், கருணாநிதியின் மகன் என்றும், உங்கள் மகனை சின்னவர் என்றும் இப்படி பலவாறு பாராட்டுகிற பாராட்டெல்லாம் நிரந்தரமல்ல என்பதை மட்டும் ஆளுகிற திமுக அரசு புரிஞ்சுக்கணும். எது எப்போ வேணால் நடக்கலாம். இன்னைக்கு 40க்கு 40 வென்றுட்டோன்னு பேசலாம், ஆட்சி அமைச்சிட்டோன்னு பேசலாம். நீங்கள் தான் மிக பெரிதான கட்சி அணியை காமிச்சுக்கலாம். இதை விட உயர்ந்த இடத்துல தான் ஜெகன்மோகன் ரெட்டி இருந்தார். ஆனால் அவருக்கு இன்று ஏற்பட்ட நிலை நாளைக்கு உங்களுக்கும் ஏற்படும். எப்படி அவருடைய தந்தையார் ராஜசேகர் ரெட்டியினுடைய சிலைகள் நொறுக்கப்படுகிறதோ அதுபோல உங்களுடைய அப்பா ஸ்டாலினுடைய அப்பா உதயநிதியினுடைய தாத்தா கருணாநிதியினுடைய சிலைகளும் நொறுக்கப்படாமல் இருக்கணும்னா, வாழுகின்ற இந்த இடத்துல, ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலத்தில் நீங்கள் அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும், நீதியை நிலைநாட்ட வேண்டும். இதிலிருந்து ஜெகனண்ணா ஸ்டாலினுக்கு ஒரு பாடம் கொடுக்கிறார். நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.